இரண்டு எண்களின் எல்சிஎம் ஆனது அந்த இரண்டு எண்களின் HCF போல் 36 மடங்கு. அவற்றின் பெருக்கற்பலன் 3600 எனில் அவற்றின் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் எல்சிஎம் ஆனது அந்த இரண்டு எண்களின் HCF போல் 36 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 36 HCF. அடுத்தது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இரு எண்களின் பெருக்கற்பலன் HCF இன்ட்டு எல்சிஎம்மா. அப்போ அந்த இரு எண்களின் பெருக்கற்பலன்கிறது x இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். HCF இன்ட்டு எல்சிஎம். இப்போ அவற்றின் பெருக்கற்பலன் இங்கே கொடுத்துருக்காங்க 3600ன்னு. அப்போ 3600 ஈக்குவல் டு HCF நம்ம கண்டுபிடிக்கணும். HCF என்னன்னு கேட்டிருக்காங்க, HCF கண்டுபிடிக்கணும். இன்ட்டு இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது 36 HCF. அடுத்தது 3600 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 36 HCF ஸ்கொயர்னு வரும். இப்போ அடுத்தது HCF ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது அப்படியே இங்கே எழுதிக்கணும். இங்கே 36ங்கிறது பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்டு வந்தால் வகுத்தலில் வந்துடும். ஒரு 36 மேலே அது மாதிரி வந்துடும். அப்போ 2 0. HCF ஸ்கொயர் 100. அப்போ HCFங்கிறது 10.